தேவனுடைய வார்த்தைக்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபை நமது மேலே அபரிதமாக இருப்பதாக. கபி ந கபி यीशु को छोड़ो मत, कभी न कभी यीशु को छोड़ो मत, कभी नहीं कभी नहीं कभी भी नहीं यीशु को छोड़ो मत, कभी नहीं कभी नहीं कभी भी नहीं यीशु को छोड़ो मत, कभी न कभी यीशु को छोड़ो, कभी न कभी यीशु को छोड़ो मत, कभी नहीं कभी नहीं कभी भी नहीं यीशु को छोड़ो मत, कभी नहीं कभी नहीं कभी भी नहीं यीशु को छोड़ो मत. வேதத்தை ஒழுங்காக தியானித்தால் முழு வேதாகமத்திலேயும் ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் இந்த உலகத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி நிறைவேற்றுகிற அந்த காரியத்திலே பழைய ஏற்பாடு சாத்தானுடைய தலையை நசுக்க வெளிப்பட்ட தேவகுமாரனை குறித்து சொல்லப்பட்ட ஆதியாகமம் 3வது அதிகாரத்தின் 15வது தீர்க்க தரிசனத்தை சுற்றியே அனைத்து சம்பவங்களும் அனைத்து மக்களும் செயல்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னேன். அதை போலவே புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 24:14 ஆதாரமாக கொண்டுதான் புதிய ஏற்பாட்டு சம்பவங்களும் புதிய ஏற்பாட்டு காரியங்களும் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சாத்தானுக்கு உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதைவிட ஒரு அடியும் அதிகம் தெரியாது என்றும் நேற்றைய தினத்தில் சொன்னேன். அதை சொல்லிவிட்டு சாத்தான் இந்த உலகத்திலே தேவன் நடத்த போகிற காரியத்தை மனிதனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் மூலமாக அறிந்தான் என்றும், ஆகையினால் தான் ஸ்திரீயின் வித்து அவனுடைய தலையை நசுக்குவார் என்பதை அவன் அறிந்தபடியினாலே ஆதாம் ஏவாளை விட்டுவிட்டான். ஆனால் அவனுடைய பிள்ளைகளாகிய காயினையும் ஆபேலையும் சுற்றி சுற்றி வந்து அவர்களை 2 பேரையும் தேவ சமூகத்திலிருந்து அகற்றுவதற்கோ அல்லது பூமியிலிருந்து விலக்குவதற்கோ அவன் கிரியை செய்ததையும் நேற்றைய தினத்திலே காண்பித்தேன். ஆனால் ஆபேல் அழிக்கப்பட்டு போன போதிலும் ஆண்டவர் சேத்தை எழுப்பினார் என்றும், அவனுடைய வம்சத்திலே கிருபை பெற்ற நோவாவை எழுப்பினார் என்றும், அந்த நோவாவுக்கு தேவன் பலத்தை கொடுத்ததற்கு காரணம் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே ஒரு பெரிய பேழையை உண்டாக்கினதையும் நான் உங்களுக்கு சொல்லி நேற்றைய தினத்திலே முடித்தேன். நோவாவை குறித்து நான் பேசிக்கொண்டே போக முடியும். நோவாவின் காலத்திற்கு பின்பு ஆண்டவர் அங்கே பேழையிலே அடைக்கலம் புகுந்த அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் ரட்சித்திருந்தார். அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் ரட்சித்திருந்த அந்த ஆண்டவருடைய கரத்தை சாத்தானும் பார்த்தான். இப்பொழுது அவனுக்கு டேஞ்சர் ஆயிருக்கிறது ஒரு குடும்பம் மாத்திரம்தான், நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும். அவனுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். இப்பொழுது சாத்தானுடைய குறியெல்லாம் இந்த குடும்பத்தை எப்படி கெடுப்பது, இந்த குடும்பத்தை கர்த்தருக்கு ஆகாதவர்களாக, கர்த்தருக்கு செயல்படக்கூடாதவர்களாக எப்படி மாற்றுவது என்பதில் குறியாக இருக்கிறான். எந்த குடும்பம்? நான் அன்றைக்கு சொல்லட்டும். எந்த குடும்பம்? கர்த்தருக்கென்று வைராக்கியமாக 120 ஆண்டுகள் பிரசங்கித்த நோவா. கவனியுங்கள், என் சத்திய வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் அல்லது 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா 120 வருடங்கள் அவன் விடாமுயற்சியாக கர்த்தர் தனக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மற்றவர்கள் பரிகசித்த போது, மற்றவர்கள் சிரித்த போது, மற்றவர்கள் இவன் பைத்தியக்காரன் என்று சொன்ன போது, தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி மழையை காணாத நாட்களிலே மழையை எதிர்பார்த்தவனாக தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னோடு கூட மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் காப்பாற்றுவதற்கு பேழையை உண்டாக்கின நோவா, அவனுக்கு ஒத்தாசையாயிருந்த அவனுடைய ஆண் மக்களாகிய சேம், காம், யாபேத்,
என்கிற 3 குமாரர்களோடு கூட அவன் பூமியிலே ஜலப்பிரளயத்துக்கு தப்பி இந்த பூமிக்கு இறங்கி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தொடரும் போதும் சாத்தான் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் தாக்குவதற்கு தயங்கவில்லை. கவனிங்க, மறுபடியும் நமக்குள்ள ஏற்படுகிற போராட்டம் இதுதான். அவன் நல்லா இருக்கிறானே, இவன் நன்றாயிருக்கிறானே என்றுதான் நாம் நினைப்போம். இதைத்தான் சங்கீதக்காரனும் சொல்லுகிறான். வாசிக்கலாம், சங்கீதம் 73க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 73க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே சங்கீதக்காரன் ஆசாப் சொல்லுகிற ஒரு புலம்பலை பாருங்கள். 73வது சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை, நன்ன கவனிங்கள், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பெலன் உறுதியாயிருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷருடைய உபாதியை அடையார்கள். 7வது வசனம், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. இப்படி எழுதி கொண்டே போகிறார். திடீர்னு அவர் ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார். வாசிக்கலாம் 13வது வசனம். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, அநேக தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு போராட்டம் இதுதான். ஆண்டவனையே தேடாதவன் நல்லா இல்லையா? பட்டகாசம் பண்றவன் நல்லா இல்லையா? 2 பெஞ்சாதியை தெரியும்படி வச்சிருக்கான், 2 பெஞ்சாதி தெரியாம வச்சிருக்கான், அவன் நல்லா இல்லையா? 2 பெஞ்சாதி தெரியும்படி தெரியாம 2 பெஞ்சாதி வச்சிருக்கான். என் கூட ஒரு சகோதரன் வேலை பார்த்தார். நானும் அவரும் ஒரே கம்பெனியில டூல் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தோம். அவருடைய வீடும் என்னுடைய வீடும், நான் இருந்த ரூம், நான் திருமணமாகாதவன், அவர் திருமணமானவர். அவருக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை உண்டு. அவரும் நானும் ஒரே தெருவில் இருந்தோம். ஆகையினால கம்பெனிக்கு போகும்போது ஒன்றாக போவோம். ஏனென்றால் அவர் மோட்டார் சைக்கிள் வைத்திருந்தார், எனக்கு லிப்ட் கொடுப்பார். நான் வரும்போது அவருடைய கம்பெனிக்கு வந்து வருவேன். வரும்போது இவருடைய வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளை எனக்கு பிடிக்கும் என்கிறபடினால நான் அந்த பிள்ளையோடு கூட கொஞ்சம் நேரம் போய் கொஞ்சி விட்டு அவளோடு கூட, அந்த பிள்ளையோடு கூட, ஆண் பிள்ளை, அவனோடு கூட விளையாடி விட்டு நான் வீட்டுக்கு வருகிற வழக்கம். அவருடைய மனைவியை என்னுடைய சொந்த சகோதரியை காட்டிலும் அதிகமாக நேசித்தேன். என்றால் நான் 4 சகோதரிகளோடு கூட பிறந்தவன், நான் மாத்திரம் தனியனாக வாழ்ந்தவன். ஆகையினால சகோதரிகளோடு பிறந்ததுனால அந்த சகோதரியை என்னுடைய சகோதரியை போல அவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் அல்லதான். நான் அப்பொழுதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அவருடைய காரியத்தில் நான் ஈடுபாடு கொள்வது வழக்கம். நல்ல கவனிங்க. அப்போ ஒரு நாள் நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில மற்ற இடங்களுக்கு ஊழியத்திற்கு போவது வழக்கம். அவர் நாளைக்கு நீ எங்கே போகிறாய் என்று ஒரு வெள்ளிக்கிழமையில கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு சிட்டிக்குள்ள வேலை இருக்கிறது, நான் அண்ணா சாலையிலே கடந்து சென்று அங்கே திருவொற்றியூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்திற்கு நான் போக வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நானும் சிட்டிக்குள்ள போகிறேன், எனக்கும் மவுண்ட் ரோட்ல வேலை இருக்கிறது, நான் உன்னை இறக்கி விடலாம் என்று சொன்னார். நான் இறக்கி விடலாம் என்று சொன்ன உடனே நான் நினைத்தேன், சரி மோட்டார் சைக்கிள்ல பாதி தூரம் போய்விடலாம் என்று அவரோடு கூட போனேன். ஆனால் போன இடத்துல நீங்கள் சென்னைக்கு போயிருந்தால் தெரிந்திருக்கும், அங்கே ஒரு டிவிஎஸ் ஸ்டாப் என்று இருக்கிறது. ஸ்டாப், அந்த டிவிஎஸ் ஸ்டாப் முன்னதாக அவர் திடீரென்று மோட்டார் சைக்கிளை நிறுத்தின உடனே நான் இறங்கினேன். நான் நினைத்தேன் மோட்டார் சைக்கிள் இது ரிப்பேர் ஆகிவிட்டது என்று. ஆனால் அந்த டிவிஎஸ் பஸ் ஸ்டாப்ல ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளை அவர் பார்த்த உடனே நிறுத்தினார். நான் இறங்கின உடனே அவள் வந்து ஏறினால், என்னை விட்டு ஓடிவிட்டார். நான் நினைத்தேன், என்னடா நடந்துச்சு? அவர் ஒண்ணுமே என்கிட்ட சொல்லவும் இல்லை. நான் இறங்கின உடனே அவள் வந்து ஏறின உடனே 2 பேரும் போயிட்டாங்க. என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, இதுவரைக்கும் தான் உன்னை கொண்டு விடுவேன்னு சொல்லலை, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லலை, ஒண்ணுமே சொல்லலையே என்று சொல்லி நான் அதற்கு பிறகு பஸ் ஏறி போய்விட்டேன்.
அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில நான் அவரை மறுபடியும் கம்பெனியில் தான் சந்திக்க முடிந்தது. அப்பொழுது நான் கேட்டேன், ஐயா, அவருடைய பேரையும் சொல்றேன், மாதவன். அவரை பார்த்து கேட்டேன், மாதவன், என்னையா உம்மை நம்ப நான் நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டியப்பா, ஒரு நல்ல இடத்துலயாவது விட்டுட்டு போக கூடாதா? நான் அடுத்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு அடுத்த 2 ஸ்டாப் தள்ளி இருந்தேன், அங்க இருந்து எனக்கு டைரக்ட் பஸ் கிடைச்சிருக்கும், அங்க நிறுத்த கூடாதா அப்படின்னு கேட்டேன். அப்பொழுது அவள் சொன்னா, அவளை பார்த்தாலே எனக்கு உலகமே மறந்துருது. நான் சொன்னேன், அவளை பார்த்தாலே உனக்கு உலகம் மறக்கிறதுக்கு அவள் யார் என்று கேட்டேன். திருமணமாகி அழகான குழந்தை. That boy was so handsome, so beautiful, you can play with him for hours together. அந்த பிள்ளையோடு நீங்க மணிக்கணக்கா விளையாடலாம். அவ்வளவு ஹெல்தி பேபி, ரொம்ப சந்தோஷமா நான் அவனோடு கூட விளையாடுவதற்கு. அந்த பிள்ளைக்கு தகப்பனாகிய இவன் நல்ல ஒரு மனைவியை பெற்றிருந்த அவன் என்ன பார்த்து என்ன சொல்றான், அவளை பார்த்தாலே உலகமே மறந்துருது. நான் கேட்டேன் யார் என்று. அதுதான் எனக்கு அடுத்தது என்றான். எனக்கு கபீர் என்று தீப்பிடித்தது போல இருந்தது. 4 சகோதரிகளோடு பிறந்திருக்கிறேன், எனக்கு அவளுடைய மனைவி சகோதரி போல இருக்கிறதுனால நான் கேட்டு, என்னையா இந்த மாதிரி மதிக்கட்ட காரியத்தை செய்யறையே என்று கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மாதவன் சொன்னதை சொல்றேன், நானா சொல்லல. இங்க யாருக்காவது என் வார்த்தை உங்க இருதயத்துல இடிச்சதுன்னா மாதவனையே போய் கேளுங்க. நல்லா கவனிங்க. மாதவன் சொன்னார், என் பூஜை அறைக்கு வந்திருக்கிறாயா? நான் சொன்னேன், ஆமா, உங்க வீட்டுல தான் நான் போகாத இடம் இருக்கு, அங்க நான் கும்பிடுற சாமியை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அவனுக்கு மட்டும் வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கும்போது எனக்கு மட்டும் இருக்க கூடாதாடா? என் வேதம் சொல்லுகிறது, வணங்குகிறவளும் அப்படியே இருப்பார்களாம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க ஐயா, நல்ல கவனிங்க. உலகத்துல அவனுக்கு மட்டும் நல்லா நடக்குது, இவனுக்கு மட்டும் நல்லா நடக்குது. நான் விருதாவாகவா என் இருதயத்தை சுத்தம் பண்ண வேண்டும், நான் விருதாவாகவா தேவனுக்கு முன்பாக பயத்தோடு நடக்க வேண்டும் என்று புலம்புகிறான் ஆசார். துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கான், அவன் கேட்கிறத காட்டிலும் அதிகமா நடக்குது. ஆனா நீ இன்னைக்கு அந்த போராட்டத்தில் இருக்கலாம். நானும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன் பிரதர், நானும் உபவாசத்து பார்க்கிறேன் பிரதர். சாத்தா எங்களை போய் முன்னையும் போட மாட்டேங்கான், பின்னையும் போட மாட்டேங்கிறான். சொல்லுகிறாயா? அங்கே அதே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறேன், வாசிக்கலாம். 73வது சங்கீதம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். I don't know how do you understand this. முடிவிலே இருக்கிற மகிமை எனக்குரியது. நீ பரிசுத்தமாய் வாழும் போது, தேவ திட்டத்தோடு உன்னை இணைத்துக் கொள்ளும் போது, உனக்கு பாடுகள் வரலாம், வேதனைகள் வரலாம், குத்துக்கள் கிடைக்கலாம், நெருக்கப்படலாம், நொறுக்கப்படலாம். ஆனால் முடிவிலேயோ உனக்கு மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவது ஏனோ? மகிமையான பரலோகம் இருக்கையில நீ மனமுடைந்து போவது என பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. மகிமையான பரலோகம் இருக்கையில நீ மனமுடைந்து போவது ஏனோ? ஹல்லேலூயா. முடிவை பார்க்கவில்லை அவர்கள் எல்லாம், அவருடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கவில்லை. நான் தாயா நித்தியத்தின் முடிவை பார்த்தேன். ஏனென்றால் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வோம்,
நாம் ஓடிட அருள் செய்வோம். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எல்லாரும் பாடலாமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நல்லா கவனிக்க. இப்போ நோவாவின் குடும்பத்தின் மேலதான் சத்துருடைய கண். ஏனென்றால் உலகம் அழிக்கப்பட்டு போட்டது, பாவிகள் அழிக்கப்பட்டு போனார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் மாறிக்கொண்டு போய்விட்டது. ஆனால் ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு. இந்த ஆளு தான் எனக்கு டேஞ்சர், இந்த குடும்பம் தான் இந்த டேஞ்சர், இந்த குடும்பத்தை நான் எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அங்க ஒரு காரியம் செய்யறான். திருப்பங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமம் எல்லாவற்றையும் வேதத்தை ருசிக்கிறவர்களுக்கு நான் சொல்கிற காரியங்கள் அழகாக விளங்கும். ரேசத்தை வேதத்தை ருசித்து அதனுடைய காரியங்களை பார்க்கிறவர்களுக்கு தான் நான் சொல்கிற காரியங்கள் நன்றாக விளங்கும். வாசிக்கலாம். 9வது அதிகாரம், ஆதியாகமம் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம் காம் யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நல்ல கவனிங்க ஐயா. யார் ஐயா இந்த நோவா? கிருபை பெற்ற மனிதன், தேவனுடைய கிருபையை பெற்ற மனிதன், தேவனுக்கென்று பலத்த ஒரு கிரியையை செய்த மனிதன், 120 வருடம் நீதியை பிரசங்கித்தவன். ஆனா சத்துரு அவனையும் மயக்கிவிட்டான். திராட்சரசம் குடித்து வெறித்து வஸ்திரம் விலகி நிர்வாணமாய் படுத்து கிடக்கிறான். தேவ பிள்ளையே, நீயும் நானும் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய காரியங்கள் உண்டு. என்னுடைய பழைய அனுபவங்கள் என்னுடைய பரிசுத்தத்திற்கு கேரண்டி அல்ல. Listen preachers, you listen. போதகர்களே புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தத்திற்கு என்னுடைய பழைய பெரிய வீர தீர செயல்கள் ஒரு நாளும் கேரண்டி கொடுப்பதில்லை. என் பரிசுத்தத்தை நான் இறுதி வரை காத்துக் கொள்ள வேண்டும். பெரிய மனிதன், கிருபையை பெற்றவன், பயங்கரமானவன், ஆண்டவருடைய கிரியைகளுக்கு தன்னை பொற்றமாய் வெற்றி கொடுத்தவன். ஆனால் தன் பிள்ளைகளுக்கு இடர்தல் உண்டாக்குவதற்கு சத்துரு உபயோகப்படுத்தும் ஒரு காரணமாகிவிட்டான். வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அந்த நாட்களிலே பூமியில இருந்தது 4 ஆண்கள் தான். ஒரு தகப்பன் வஸ்திரம் விலகி கிடந்ததை ஒரு மகன் கண்டான். அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? போய் அவனுடைய நிர்வாணத்தை மூடி இருக்க வேண்டும். மாறாக மற்ற 2 பேரிடத்துல போய் சொல்லி சிரிக்கிறான், பரிகாசம் பண்ணுகிறான். அப்பா வஸ்திரம் விலகி கிடக்கிறார் என்று. ஏன் அந்த டிராமா நடக்கிறது? ஏன் அந்த டிராமா நடக்கிறது? மற்றவர்களும் வந்து அவனுடைய நிர்மாணத்தை கண்டு அவர்கள் சபிக்கப்பட்டு விட வேண்டும் என்பதில் சத்துரு கவனமாயிருக்கிறான். They don't see the unseen hand of the devil. சத்துருடைய பின்னதாக செயல்படுகிற ஒரு சக்தியை, பின்னதாக செயல்படுகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நீயும் நானும் சரியாக புரிந்து கொள்ளாததினால் தான் ஏனோ தானோ என்று வாழ்கிறோம். நீதியான குடும்பம், ரட்சிக்கப்பட்ட
குடும்பம், நியாய தீர்ப்புக்கு தப்பின குடும்பம். ஆனால் இந்த குடும்பத்தால் தனக்கு டேஞ்சர் என்பதை அறிந்த சத்துரு முழு குடும்பத்தையும் சாபமாக்குவதற்கு ஒரு சின்ன தவறை, ஒரு சின்ன சறுக்குதலை அங்கே கொண்டு வந்து போடுகிறான். தேவஜனமே, நான் மறுபடியும் சொல்லட்டும், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கட்டுவதற்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அதை நிறுத்துவதற்கு ஒரு சின்ன சறுக்குதல், ஒரு சின்ன தவறுதல், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் இடறி போகத்தக்கதாக சத்துரு மறைமுகமாக போடுவதற்கு உன்னை விட்டு கொடுத்து விடாதே. அதைத்தான் யாக்கோபு அறிந்தவனாக சொல்கிறான், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. நம்ம கேட்போம், சாத்தானுக்கு நாங்க எதிர்த்து நிக்கணுமா? அவன் பின்னாலே இருக்கிறான். அல்லேலூயா. சாத்தான் யார் பின்னாலையும் வர்றதில்ல, முன்னால தான் வர்றான். நான் சொல்றத நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு பின்னதாக சாத்தான் இருக்கிறதில்ல, முன்னால இருக்கிறான். என்னன்னு நீங்க இப்படி சொல்றீங்க? எங்க பின்னாலேயே துரத்திட்டு வர்றதுதான் நாங்க பார்க்கிறோம். நல்ல கவனி. என் ஆண்டவர் சொன்னார், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாராம். என்ன ஆயுதம் கொடுத்திருக்கிறார்? போர் ஆயுதங்கள். அந்த போர் ஆயுதங்கள் என்ன? தலைச்சிரா, தலையை காப்பாற்றுறதுக்கு. அல்லேலூயா. முன்னால மார்கவசம், மார்பை காப்பாற்றுவதற்கு. பாதரட்சை, காலை காப்பாற்றுவதற்கு. விசுவாசம் என்னும் கேடகம், முகத்தை காப்பாற்றுறதுக்கு. ஆவியின் பட்டயம், ஆனா முதுக காப்பாற்றுறதுக்கு. ஹலோ ஹலோ, ஒன்றும் கொடுக்கலையா? ஆண்டவர் பின்னால குத்தட்டுன்னு திறந்து விட்டுருக்காரா? சாத்தாவான் பின்னால இருந்தான்னா ஆண்டவர் பின்னால திறந்து விட்டுருப்பாரா? சொல்லுங்க. சாத்தான் பின்னால வர்றான்னு தெரிஞ்சதுன்னா அவர் பின்னால திறந்து விட்டுருப்பாராயா? அவருக்கு தெரியும் சாத்தான் பின்னால வரல, முன்னாலதான் வர்றான். நல்லா கவனிங்க. அப்படி பின்னால சாத்தான் வர்றான்னுட்டு ஆண்டவருக்கு முன்னதாகவே தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம கையை எப்படி தெரியுமா உண்டாக்கி இருப்பாரு? இப்படி கேடகத்தை இப்படியும் பிடிக்கலாம். இப்படி பிடிக்க முடியுமோ? அப்படி மட்டும் ஆண்டவருக்கு தெரிஞ்சதுன்னா ரெண்டு கண்ணை முன்னால வச்சிருக்க மாட்டார், ஒன்ன முன்னாலையும் ஒன்னு பின்னாலும் வச்சிருப்பார் சாத்தான் வர்றதை பார்க்கறதுக்கு. ஆனா உனக்கு முன்னால தான் கண்ணு கொடுத்துருக்கிறார், தெரியுமா? அல்லேலூயா. அப்ப எங்க விரதர் இருக்கான்? முன்னால இருக்கிறான். அல்லேலூயா. என் சாத்தான் முன்னால இருக்கிறதுனால நான் ஒண்ணு செய்வேன், எதிர்த்து நிப்பேன். அவன் தந்திரசாலி, பயங்கரமான தந்திரசாலி. அதனால தந்திரமா, வஞ்சகமா உன்னை விழத்தட்டுறதுக்கு முன்னாலேயே கிரியை செய்கிறவன் என்பதை மறந்து போகாதே. நோவாவின் குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி அவர்களை சபிக்கப்பட்டவர்களாக மாற்றுவதற்கு அவன் செய்த போது ஒரு மகன் மாத்திரம் புரிந்து கொண்டவனாக தன்னுடைய கையிலே ஒரு போர்வை எடுத்துக்கொண்டு தன் தகப்பனின் நிர்வாணத்தை பார்க்காதவனாக அங்கே பின்னதாக போய் அவனுடைய நிர்வாணத்தை அழைத்ததினாலே இப்ப சாத்தானுக்கு தெரிஞ்சிச்சு, யாரை கொண்டுதான் ஆண்டவர் என்ன அழிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு? இந்த மறைத்தவனை கொண்டுதான், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகனை கொண்டுதான், இவன் மூலம்தான் என்னை அழிக்கிறதுக்கு திட்டம் கொண்டிருக்கிறான். மற்ற ரெண்டு பேரையும் விட்டுட்டான், இந்த ஆளை பிடிச்சுக்கிட்டான். அந்த வழியில் வந்தவன் தான் ஆபிரகாம். Amen. அல்லேலூயா. அந்த வழியில வந்தவன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு நிறைய நாள் பிள்ளை இல்லை, ஆனா ஆபிரகாம் மேல கண் இருந்துகிட்டே இருந்தது. சாத்தானுக்கு கண் இருந்தது. ஒரு காலத்துல ஈசாக்கு பிறந்தான். ஆகினால இப்பொழுது யார் மேல கண்ணாய் போச்சுது? ஈசாக்கு. இதுக்கு இடையில பேசணும், ஒரு மாசம் நான் பேசணும். அவ்வளவு பேர் இருக்குது, அவ்வளவு காரியம் இருக்குது, அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் வேகமா தாண்டேன். ஈசாக்கு கல்யாணம் முடிகிறது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஈசாவுக்கும் பிள்ளை என்னன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாத்தானுக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது. பிள்ளை பிறந்தாதான் நமக்கு வேட்டு, அது வரைக்கும் வேட்டு இல்லை. ஆனா திடீர்னுட்டு ஆண்டவர் ஈசாக்கின் விண்ணப்பத்தை கேட்டார். ரெபேக்காள் கர்ப்பவதியானாள். கர்ப்பத்துல ரெட்ட பிள்ளைகள் சொன்ன அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு பேர்ல யாரையா? யாக்கோபா ஏசாவா? ஏசாவா யாக்கோபா? இந்த சாத்தான் யார தெரியுமா பிடிச்சான்? யார பிடிச்சான்?
ரெபேக்காள. நல்லா கவனிங்க, பொம்பளைங்களுக்கு தான் அதிகம் பிசாசு பிடிப்பாங்கிறது உலகம் அறிந்த உண்மை. எங்க ஊர்ல ஆம்பளைங்களுக்கும் பிடிக்கிறான், ஆனா சாதாரணமா பிடிக்கிற பிசாசு பூரா அதிகம் பிடிக்கிற யாருக்கு தான்? அவன் அன்னைக்கு ஏவாள்ல ஆரம்பிச்சான், இப்ப ரெபேக்காள்கிட்ட கொஞ்சம் விளையாட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ரெபேக்காளை பார்த்து என்ன சொல்லியிருந்தாரு? வாசிக்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவள் கற்பத்திலே, ரெபேக்காளின் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இது ஆண்டவர் சொன்ன உடனே கவனமா கேட்டது இன்னொரு ஆள். யாரு? எனக்கு தெரிஞ்சிச்சு, ரெண்டாவது பிறக்கிற ஆளுதான் பெரிய ஒரு ஜனக்கூட்டமா மாறுவான். ரெண்டு ஜாதி. ஹல்லேலூயா. அதனால தலை சுத்துது. இப்ப ரெண்டாவது பிறக்கிற அந்த பிள்ளைதான் எனக்கு டேஞ்சர். இவனை சபிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யறது? இவன் கர்த்தருக்கு ஆகாம போறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, யார பிடிக்கிறதுன்னு பார்த்தான். அவளுக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறது யாருதான்? யாக்கோபு தான் ரெபேக்காவுக்கு செல்ல பிள்ளை. அதனால மெல்ல ரெபேக்காட்ட போய், எம்மா நீ இப்ப ஆசீர்வாதம் பெறனா, அவனுக்கு மேக்கப் போடு. என்னதை போடு? ஆண்டவர் தான் சொன்னார் இல்லையா, கொஞ்சம் காத்திருக்க வேண்டாமா? யாக்கோப கொல்லணுங்கிறதுக்கு ஏசாக்க பிடிக்கிறான் சாத்தான். என்ன செய்யறான்? அவசரமா அவனுக்கு மேக்கப் போட்டு, அந்த யாக்கோபே சொல்றான், அப்பா கிட்ட நான் போறேன், அவர் என்னை தடவி பார்த்தாருன்னா என்ன செய்யறது? நான் போடுற மேக்கப்ல உங்க அப்பா மயங்கிடுவாருடா. நான் சமைக்கிற சாப்பாட்டுல அவருக்கு கண்ணு தெரியாமது மட்டும் இல்ல, மனக்கண்ணும் குருடா போயிருந்தா அப்படின்னு சொல்லி அங்க சாப்பாட்டையே வச்சு ஆளை மயக்கிட்டான். அல்லேலூயா. அவன் சொல்றான், யாக்கோபு என்ன சொல்றான் தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் வந்துருமோ, பயமா இருக்குமா? உடனே ரெபேக்கா என்ன சொல்றான்? அப்படி சாபம் வந்துடா எனக்கு, உனக்கு இல்ல. நல்லா கவனிங்க. அந்த அம்மா அவசரக்காரி அங்க அனுப்பின காரியத்து நிமித்தம் ஏசாவுக்கு எரிச்சல் உண்டாக செய்து ஏசா வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? என்றைக்கு எங்க அப்பா சாவாரோ அன்னைக்கு ஒன்னையும் குழிக்குள்ள அனுப்பிட்டு தாண்டா வேலை. நல்லா கவனிங்கம்மா. இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தான் சாத்தான். ஏசா கையால யாக்கோப காலி பண்ணியாச்சுன்னா, நானே இந்த பூமியில அரசாள போகிறவன், நானே இந்த பூமியின் மக்களை வஞ்சிக்க போகிறவன், நானே இந்த பூமியிலே நான் நிலைத்திருக்க கூடியவன் என்று சொல்லி யாக்கோபை கொல்லுவதற்கு அன்றைக்கு ஏசா திட்டம் தீட்டினதற்கு ஒரே காரணம் சத்துருவினுடைய வஞ்சகம். நல்ல கவனிங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ரெபேக்கா சுதாரிச்சுட்டான். என்ன சொன்ன தெரியுமா? நான் ரெண்டு பேரையும் ஒரே நாளில் ஏன் சாக கொடுக்க வேண்டும்? அவ சொல்றத நீங்க வீட்டுல போய் படி. ரெண்டு பேரையும் ஒரே நாள்ல ஏன்பா சாக கொடுக்கணும்? அதனால மாமா வீட்டுக்கு ஓடி போன்னு சொல்லிட்டு, எந்த மாமா வீட்டுக்கு தெரியுமா அனுப்பினா? லாபான். அவன் இருக்கிறதுலயே பயங்கரமான ஆள். ஒரு பொண்ணை காட்டுவான், இன்னொரு பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுப்பான். ஆமா, கோண கண்ணியை காட்ட மாட்டான், நல்ல கண்ணியை காட்டி கோண கண்ணியை ராத்திரியோட ராத்திரியா கல்யாணம் கட்டி கொடுக்குற பயங்கரமான எத்துவாளி அவங்கிட்ட அனுப்புறா பாருங்க. அது மாத்திரம் இல்ல, அவன் பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரன். ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிற ரெபேக்காள், கர்த்தரிடத்தில் செய்திகளை நேரடியாக பெறுகிற ரெபேக்காள் இந்த யாக்கோப இப்படியாவது பிழைக்கட்டும் சொல்லி அந்த மோசமான லாபானிடத்தில் அனுப்புகிறாள்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி அவள் காக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுதுதான் அவளுக்கு அறிவு வருகிறது. ஏனென்றால் அவன் கொன்று போடப்பட்டால் தேவ திட்டம் நிறைவேறாது, அவன் அழிக்கப்பட்டு விட்டால் தேவ திட்டம் நிறைவேறாது என்பதை அறிந்து அவனை விக்கிர ஆராதனை காரணம், வஞ்சகனும், ஏமாத்து காரணம், எத்துவாளியுமாயிருக்கிற லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறான். யாக்கோபு அங்கே இருந்து திரும்பவும் வருகிறான். எத்தனை பெஞ்சாதி? 4. அல்லேலூயா. 4 பெஞ்சாதி 12 பிள்ளைகளோடு வருகிறான். சாத்தானுக்கு தலை சுத்துது. எந்த பையன்டா இவன்? என்னடா நான் பெத்து தள்ளிட்டானே. 1-2 பெத்தானே இங்க பாக்குறதா இங்க பாக்குறதான்னு சொல்லுவேன். இவன் 12ஐயும் எப்படி பாக்குறது? 12ஐயும் எப்படி பாக்குற? இவன் அவன் 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 ஜாதியை வேற பிறப்பித்தான்னு தீர்க்க தரிசனம் வந்திருக்கு. 2 ஜாதிகள்னு சொன்னான். இவன் 12 பெத்து வச்சிருக்கான். எவன் என்று தெரியாம சாத்தானுக்கு தலை சுத்துது. ஒரு தீர்க்க தரிசனம் வராதா, ஒரு தீர்க்க தரிசனம் வராதா, ஒரு தீர்க்க தரிசனம் வராதான்னு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே சாத்தானுங்க எதிர்பார்க்கிறோம். எதுக்கையா கூட்டம் நிறைய போகுது, அந்த கூட்டத்துக்கு சொன்னா என் பேரை கூப்பிட மாட்டாங்களா, நான் போன நமக்கு இருக்கிற அதே ஆசை சாத்தானுக்குள்ள இருக்கிற ஆசை தான். ஒரு தீர்க்க தரிசனம் வராதா, ஒரு தீர்க்க தரிசனம் வராதா? உனக்கு தான் தீர்க்கமான தரிசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரா? இதை விட உனக்கு தீர்க்க தரிசனம்? இது தீர்க்க தரிசனம். நாளைக்கு கத்திரிக்காய் குழம்பு வைக்கணுமா, வெள்ளரிக்காய் குழம்பு வைக்கணுமா நான் சொல்லிடுறதுக்கு உனக்கு தீர்க்கமா எழுதி கொடுத்துருக்காரு. ஆனாலும் ஒரு தீர்க்க தரிசனம் வந்துடாதா? சிலர் என்கிட்ட வந்து ஜோமன் வருவாங்க. ஜோம் பண்ணிட்டு உடனே கேட்பாங்க, அத்தரை என்ன சொல்றாரு? நான் என்ன கிளி ஜோசியக்காரனா? கார்டு எடுத்து பார்த்து உனக்கு இப்படி சொல்றது, உனக்கு இன்னைக்கு இப்படி வருதுன்னு சொல்றதுக்கு. அல்லேலூயா. தலையை கொண்டு கொடுத்துட்டு கத்தர் என்ன சொல்றாரு பிரதர், கத்தர் என்ன சொல்றாரு? கத்தர் ஒழுங்கா இருக்க சொல்றாரு. கத்தரின் சத்தம் நீ கேட்கணும். அதற்கு யாராவது ஒருத்தர் கேட்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லியே கெட்டு போயிட்டோம். அல்லேலூயா. அதை ஏங்கி கொண்டிருந்த அந்த நாளும் வந்தது. அந்த நாள் என்னைக்கு வந்ததுன்னு சொல்றேன். சாத்தானுக்கு என்னைக்கு வந்தது அன்னைக்கு நான் சொல்றேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம். இடையில 48 நாள் பிரசங்கத்தை தாண்டி போறேன். அல்லேலூயா. 49வது அதிகாரம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கூடி வர சொல்லி குமாரரை தான் அழைச்சான். ஆனா கூட வந்து நின்னது சாத்தான் நினைக்கிறான். என்ன சொல்ல போறான், யாரை பற்றி என்ன சொல்ல போறான்? உடனே கை வைக்கிறான். வாசிக்கலாம் தொடர்ந்து. யாக்கோபின் குமாரரே, யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன், ரூபனே நீ சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும், நீ என் சத்துவம், என் முதற் பலனமானவன், நீ மேன்மையில் பிரதானமும், என் மேன்மையில் பிரதானமும், வல்லமையில் விசேஷமானவன். கொஞ்சம் நிறுத்துங்க. ரூபன் மேல கை வச்சு யாக்கோபு சொல்றான், நீ தான் விசேஷமானவன். சாத்தானுக்கு குடல் அப்படியே புரளுது. நீ தான் மேன்மையானவன், நீ தான் பலத்தவன். அடே இவன் தான் நம்மளுக்கு. ஆனா அடுத்த லைன்லயே சொல்லிட்டாரு, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். சாத்தான் உடனே கை தட்டுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் மேன்மை அடைய மாட்டான். முதல்ல ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கானா, இவன் உருப்பட மாட்டான்னு சொன்ன உடனே கை தட்டுறான் அடுத்த பாஸ்டர். ரொம்ப நாள் சீனியர் நினைச்சுக்கிட்டு இருக்கானா. சீனியர் என்னையா சீனியர், நீ மேன்மை அடைய மாட்டான். ஏன்னா அதுக்கு காரணம் சொல்றான். வாசிக்கலாம். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், அடப்பாவி, நீ அதை தீட்டுப்படுத்தினாய். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாத எவனும் கர்த்தருக்கு உபயோகமானவன் அல்ல. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாத எவனும் அவன் பலமுள்ளவனாயிருக்கலாம், விசேஷமானவனாயிருக்கலாம், மேன்மையானவனாயிருக்கலாம். ஆனா அவனை வச்சு சாத்தானுக்கு ஒரு டேஞ்சரும் கிடையாது. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பரிசுத்தமாய் வாழலன்னா உங்களால சாத்தானுக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது. யாரோ சொல்றாங்க நல்லது தானே, சாத்தானு இவங்க ரொம்ப ஏஜென்ட், நல்லது தானே. நீ பரிசுத்தமா வாழ்ந்தாதான் நீ சாத்தானுக்கு சாவு மணி அடிக்க முடியும். அல்லேலூயா.
சாத்தானுக்கு சாவுமணி அடிப்பதற்கு தேவன் உன்னையும் என்னையும் நம்பி கொடுத்திருக்கிற பெரிய சொத்து அது பரிசுத்தம் ஐயா. அது பரிசுத்தம். பரிசுத்தம் கிறிஸ்தவ மக்களாகிய கிறிஸ்துவின் அடியவர்களுக்கு தேவன் தந்திருக்கிற சொத்து என்னது? என்னது? நம்ம கிட்ட பெரிய பெரிய கோயில் இல்லை, கோயிலுக்குள்ள வைரமும் இல்லை, கோயிலுக்குள்ள நகையும் இல்லை, நட்டும் இல்லை. உண்மைதானே? அல்லேலூயா. அது வேற எங்கேயோ இருக்குது. ஆனா பரிசுத்தத்துக்கு நீ தான் சொந்தக்காரன், நான் தான் சொந்தக்காரன். ஏனென்றால் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், பரிசுத்த ஜாதியாகும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகத்துல எந்த மனிதருக்கும் எந்த மார்க்கத்துக்கும் சொல்லப்படாத ஒன்று, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்கிற வார்த்தை வேறு எந்த ஜனத்துக்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் பரிசுத்தத்தை விரும்பாத ரூபன், நீ பலசாலிதான், நீ சத்துவம் உள்ளவன் தான், நீ முதன்மையானவன் தான், நீ மேன்மையானவன் தான், நீ விசேஷமான, ஆனால் you are not a danger to devil. You are not a danger to devil. என் அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில தேவன் என்னோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் சாத்தானுக்கு சவால் விடுறதுக்கு கர்த்தர் என்ன உபயோகப்படுத்தணும்னு நம்புறீங்க? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்தத்தை தியானியுங்கள், பரிசுத்தத்தை சிநேகியுங்கள், பரிசுத்தத்தை பற்றிக் கொள்ளுங்கள். என்ன வந்தாலும் பரிசுத்தத்துக்காக வாழ்வேன் என்று சொல்லுங்கள். உங்கள் மத்தியில் அவர் உலாவி வந்து, என் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். உபாகமம், அங்கே கை வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாமத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமத்தில் ஒரு வசனத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். உபாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். உபாகமம் 23வது அதிகாரம் 13-14வது வசனத்தை வாசிக்கலாம். உன் ஆயுதங்களோட ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கு இருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறார், நான் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி வருகிறவன். ஏன்? உன்னுடைய சத்துருக்களை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பதற்கும் உன்னை ரட்சிப்பதற்கும் உலாவி வருகிறேன். ஆனால் நான் உலாவி வரும்போது உன் பரிசுத்த ஸ்தலத்திலே, உன்னுடைய பாளையத்திற்குள்ளே, உன்னுடைய வீட்டிற்குள்ளே, உன்னுடைய குடும்பத்திற்குள்ளே, உன்னுடைய குலத்திற்குள்ளே அசுத்தத்தை கண்டு நான் விலகி போகாதபடி காத்துக்கொள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீ மலை ஜலாதிக்கு போகும்போது கையில குச்சி கொண்டு போ, அதுக்கு பிறகு நீ அதை மூடி போடு. ஆண்டவர் நம்மள பூனையை மாதிரி இருக்க சொல்கிறாரோ? ஹலோ, பூனை தான் அது மலை ஜலாதிக்கு போயிட்டு மூடி போட்டுட்டு சுத்தி மோந்து பார்த்து இங்க ஒன்னும் வாசனை அடிக்கலன்னு சொன்ன போறதான் போகும். ஆண்டவர் நீ பூனையை மாதிரி இருக்க சொல்றாரோ? அது சொல்லல. ஆண்டவர் சொன்னது, பரிசுத்தத்தை காத்துக்கொள், நான் உலாவி வருவேன். சத்துருக்கள் உன் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்கு பரிசுத்தத்தை சிநேகிக்கிற நான் உலாவி வருவேன் என்று ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். தமிழ்ல ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காடி கஞ்சி ஆனாலும் மூடி குடி. நம்ம ஊர்ல சாப்பிடுறது மட்டும் மூடி சாப்பிடுவோம், ஆனா வெளியில போகும்போது வெறுவெல்லாம். நமக்கு வெளிநாட்டுக்காரன் அதை உள்ள செய்வான், சாப்பிடுறது ரோட்ல உட்காந்து சாப்பிடுவான். இது ஒண்ணுக்காவது நம்ம ஊர்ல ஆண்டவர் உலாவ மாட்டாரோ என்னமோன்னு பயமா இருக்கும் எனக்கு. சொன்னாரோ நம்ம பண்ற அட்டகாசம், நம்ம தெருவில் பண்ற அட்டகாசம், நம்ம பயங்கரமான சுத்தவாளிகள். என்ன தெரியுமா? இங்க பெருக்கி அடுத்த வீட்டுல தூக்கி போட்டுறது, இல்லைன்னா நம்ம வீட்டை பெருக்கி நடு ரோட்டுக்கு கொண்டு போட்டுறது.
ஆண்டவர் சுத்தத்தை விரும்புகிறவர். வெறுமன வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உள்ளான சுத்தம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. இவர் ரூபன் அவுட் அப்படியே கேட்டுக்கிட்டே வரும்போது திடீரென்று அந்த யாக்கோபு ஒருவரை குறித்து பேசுகிறான். வாசிக்கலாம், மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 49வது அதிகாரம், அங்கே 8வது வசனம் 9வது வசனம். யூதாவே, யூதாவே, சகோதரரால் புகழப்படுவன் நீயே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள், உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், இவை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, என் மகனே, சிங்கம் போலும் சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். இங்கேதான் இயேசுவை குறித்த அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் வெளிவருகிறது. அங்கே ஸ்திரீயின் வித்தாக காண்பிக்கப்பட்ட இவர் இப்பொழுது நியாயப்பிரமாணிகனாய் அவரிடத்தில் ஜனங்கள் ஓடி வருவார்கள் என்று சொல்லப்படுகிற அரசனாக காண்பிக்கப்படுகிறார். சாத்தானுக்கு புரிஞ்சிச்சு, எந்த கோத்திரத்தை தான் நம்ம பார்க்கணும், எந்த கோத்திரத்தை, மற்ற கோத்திரத்தை பற்றி கவலை இல்லை, அதை தண்ணி தெளிச்சு விட்டுலாம். யூதா கோத்திரம் தான் டேஞ்சர், யூதா கோத்திரம் தான் டேஞ்சர், யூதா கோத்திரம் தான் டேஞ்சர் அப்படிங்கிறத சாத்தான் மனதில் வைத்து கொண்டதுனால தான் அநேக காரியங்களை செய்ததை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் விவரமாக பேசும்படியாக தொடர்ச்சியாக யாத்ராமங்களுக்கு வருகிறேன். திரும்பவுமாக அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அவர்கள் பலுகி பெறுகிறார்கள். இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவன் பெறுகிறது பார்த்தா பயங்கரமா இருக்குது. அங்க அவர்களுக்கு ஏராளமான வேலை கொடுக்கும்படியாக பார்வோனை ஏவி விட்டு பார்த்தான் சாத்தான். பார்வோனை எவ்வளவு நசுக்கினார்களோ அவ்வளவு பெருகினார்கள். நமக்கு பேர் என்ன தெரியுமா? நமக்கு பேர் என்ன தெரியுமா? மூட்டை பூச்சி ஜாதி. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? மூட்டை பூசிக்க நசுக்க கூடாதான். நசுக்குனா அது 100 வந்துருமா? அல்லேலூயா. எத்தனை? 100. மறைந்து போன நம்முடைய முதல் கவர்னர் ஜெனரலா இருந்த ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லப்படுகிற ராஜாஜி என்பவருக்கு அந்த ஞானம் இருந்தது. அவருடைய கட்சியாகிய சுதந்திரா கட்சி ஒரிசாவிலே அவர்கள் அன்றைக்கு கிறிஸ்தவ தடை சட்டம் கொண்டு வரப்படுவதற்கு அவர்கள் முயன்ற போது ராஜாஜி சுதந்திர கட்சி தலைவராக இருந்து அங்கே இருந்த முதன் மந்திரிக்கு ஒரு டெலகிராம் அனுப்பினார். இன்றைக்கு போல் அன்றைக்கு இமெயில் இல்லை, டெலகிராம் அனுப்பினார். நான் சிறுவனாக இருந்த போது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களை விட்டுவிடு, அவர்கள் மூட்டை பூச்சி ஜாதி, பெட் பாக்ஸ், நசுக்குனா இன்னும் பெருகுவான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எகிப்தின் ராஜனுக்கு இது தெரியல, சாத்தானுக்கும் இது தெரியல. எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பெருகினார்கள், எவ்வளவு நசுக்கினார்களோ அவ்வளவு பழகி பெறுகிறார்கள், எவ்வளவு அசுக்கினார்களோ அவ்வளவாக அதிகமாக நம்பர் ஆகுது. என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கட்டளை, ஆண் பிள்ளையெல்லாம் கொல்லணும், எல்லா ஆண் பிள்ளையும் கொல். ஏன்னா
ஆதியாகமம் 3:15 சொல்லியிருக்கு, அவர் அவள் தலையை நசுக்குவார். அவர், he. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது he. கவனிங்க. அதனால தான் பார்வோன் என்ன செஞ்சான்? பொம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் விட்டுரு, ஆம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் கொன்று. ஆனா நம்ம நாட்டில் பொம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் கொன்று, ஆம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் விட்டுரு. ஏன்? தாத்தாங்க கிரியை செய்யலையா? ஏன்? ஆம்பளைங்கள் எல்லாம் சோட போயிட்டாங்க. ஆம்பளைங்கள்லாம் விட்டுரு, இவனால ஒரு டேஞ்சரும் கிடையாதுன்ட்டு சாத்தானுக்கு தெரிஞ்சுதான் இங்க பொம்பளை பிள்ளைங்களை கொல்ல சொல்லலாம். கொஞ்சம் வெக்கப்படுங்க ஐயா, கொஞ்சம் வெக்கப்படுங்க ஐயா. அன்னைக்கு சாத்தான் சொன்னா ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் கொல், பொம்பளை பிள்ளைங்கள் நமக்கு டேஞ்சர் இல்லைன்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு யாரு டேஞ்சர்னு சொல்றான்? ஆமா, அதனாலதான் நிறைய பேர் நீங்க தான் வந்திருக்கீங்க. உங்களை தான் ஆண்டவர் டேஞ்சர்னு வச்சிருக்காரு. ஒண்ணு, இப்ப நீங்க தீர்மானம் எடுக்கணும், நான் கர்த்தருக்காக எதையாவது செய்து செத்து மழாலும் போவேன் வழிய சும்மா வாழ மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். இல்லைன்னா சேலை கட்டணும். ரெண்டுல ஒண்ணு. நல்லா கவனிங்க, ரெண்டுல ஒண்ணுதான். நான் அந்த உலகத்துல வாழ்ந்தா எனக்கு ஒரே ஒரு சத்துரு தான் இருக்கிறான், அவன் சாத்தான். அவனுக்காக, அவனை உடைக்கணுங்கிறதுக்காக, அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கட்டணுங்கிறதுக்காக எதையா நான் தீவிரமா செய்வேன். ஆனா என் ஆண்டவர் ரொம்ப விளையாட்டு பண்றவர். எப்படி விளையாட்டு பண்றாரு? எந்த அரண்மனையில இருந்து ஆம்பளை பிள்ளைய கொல்லணும்னு வந்ததோ அந்த அரண்மனையிலேயே ஆம்பளை பிள்ளைய வளர்க்கிறவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு இது ஒரு பெரிய விளையாட்டு. ஆம்பளை பிள்ளை கொல்லணும்னு சொல்றியா? நான் உன்கிட்டயே உன் மடியிலேயே வச்சு வளர்க்கிறேன் பாரு. ஹல்லேலூயா. சீனா தேசத்துக்கு வழியாக நான் சைபீரியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் போனேன். சீனாவுக்கு போகும்போது என்னோடு கூட சீன நண்பர் என்னோடு கூட அவர் சைபீரியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் வந்தார். அவர் அடிக்கடி சீனாவுக்கு போயிட்டு வருகிறவர். அவரை பார்த்து நான் கேட்டேன், ஆண்டவர் சீனாவில் சொல்றதெல்லாம் சொல்லுங்கன்னுட்டு. அவர் எனக்கு அநேக சம்பவங்களை சொல்லியிருக்கிறாரு. அதுல சில சம்பவங்களை நான் 2 புக்கில் வாசித்தேன். அது உங்களுக்கும் வாசிக்க முடியுமானா நீங்க வாசியுங்கள். அந்த புஸ்தகம் இந்தியாவில் இப்பதான் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒன்று த ஹெவன்லி மேன் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். இன்னொன்று பேக் டு ஜெருசலம், எருசலேமுக்கு திரும்புதல் என்கிற ஒரு புஸ்தகமும், ஹெவன்லி மேன் வானத்தின் மனுஷன் என்கிற ஒரு புஸ்தகமும். 2 புஸ்தகம் இன்றைக்கு உலக அளவில் ஃபேமஸ் புக். அந்த புக்குக்குள்ள ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்களை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்மாவில் பெரிய தைரியம் வந்துடும். நல்லா கவனிங்க அருமையானவர்களே. நான் மறுபடியும் சொல்கிறேன், லெலின் கிரேட் என்று சொல்லி ரஷ்யர்களால் அரசாளுவதற்கும் ஆணை பிறப்பிப்பதற்கும் உபயோகப்படுத்த அதே இடத்துல இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிற ரேடியோ ஸ்டேஷனை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். என் ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு விளையாட்டு. எங்க இருந்து எதிர்ப்பு வருமோ அங்கேயே. பீகார்ல நானும் என்னுடைய சகோதரன் ஒருத்தர், அவர் பேர் சாமுவேல், அவரும் நானும் ஊழியம் செய்யறதுக்காக ஒரு கிராமத்துக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணோம். நான் சொல்றது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன். சத்ரு எங்க இருந்தாலும் அங்க கர்த்தர் அங்கதான் கிரியை செய்வார்னு நான் சொல்றதுக்காக சொல்றேன். நல்லா கவனிங்க. நானும் சாமுவேலும் ஊழியத்துக்கு போகும்போது 2 பை நிறைய புதிய ஏற்பாடுகளையும் டிராக்டர் எடுத்துக்கொண்டு போனோம். பீகார்ல அவுரங்காபாத் மாவட்டத்தில் அஞ்சா அப்படின்னுட்டு ஒரு கிராமம் இருக்குது. பயங்கர ராஜபுத்திரர்கள். ஒரு வீட்டுக்கு 2 துப்பாக்கி, ஒன்னு லைசன்ஸ் வாங்கினது, ஒன்னு லைசன்ஸ் வாங்காது. இன்னைக்கும் உண்டு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா எதுக்கு லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கினா, லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி வச்சு சுட்டுருவான், லைசன்ஸ் துப்பாக்கியை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுவான், நான் உபயோகப்படுத்தல. இப்படி 2 துப்பாக்கி. அந்த கிராமத்தில் மட்டும் இன்னைக்கு மட்டும் 700 துப்பாக்கி இருக்கு. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதுக்கு ஜனவரி மாசம் வருவாங்க. அப்ப நான் உங்களை கூட்டி கொண்டு காட்டுறேன். நீங்க பீகாருக்கு வர்றதுக்கு ஆயத்தமானா. அந்த அஞ்சா கிராமத்துக்கு நானும் அவரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னு போகும்போது ஒரு பெரிய ஆட்கள், முரட்டாட்டமான ஆட்கள், நல்லா வளர்த்தியா பெருசா இருப்பாங்க, ராஜபுத்திரர்கள். அவங்க 2 பேர் கம்பு, பெரிய பெரிய கம்பு வைத்திருப்பாங்க. அந்த கம்பை வச்சு எங்க 2 தடுத்துட்டாங்க. இந்த ஊருக்குள்ள, எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது நீ. நான் தாண்டி விட்டு சொன்னேன், உங்க ஊருக்குள்ள இல்ல, உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உங்க தெருவில் வர்றதுக்கு நானும் இந்தியன், நீனும் இந்தியன், ஒன்றும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி நான் தாண்டினேன். அவன் 2த்துக்கும் கோவம் வந்துச்சு. எங்க சட்டையை பிடிச்சி கரகரன்னு இழுத்துட்டு போனான்.
இழுத்துட்டு போன உடனே அங்க ஒரு 45 பெரியவர்கள் பஞ்சாயத்து பேசி கொண்டிருந்தார்கள். ஏதோ கிராமத்துல ஒரு பிரச்சனை, அதுக்கு பஞ்சாயத்து பேச 45 பெரியவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதுலே எல்லாம் பைசாவாலா பெரிய பெரிய பலசாலிகள், அந்த வில்லேஜுடைய கிராம முனிசிப் எல்லாரும் சேர்ந்து 45 பேர் பேசிக்கொண்டாங்க. அந்த ஆள் எங்களை இழுத்துட்டு கொண்டு போனான்ல, அவன் சொன்னான் முதல்ல இங்க பிரசங்கம் பண்ணு, அதுக்கு பிறகு நீ ஊருக்குள்ள போலாம். நான் சொன்னேன் இவனை கூப்பிட்டாலும் வரமாட்டான், இப்ப இருக்கிறான், அவனுக்கு பிரசங்கம் பண்ணுவான். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களில் சத்துருவை நமக்காக சாதகமா உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா. சத்துருவை நமக்கு சாதகமா உபயோகப்படுத்தல. நம்மள ஆண்டவரை போல பெரிய ஆள் ஒருத்தரும் கிடையாது. அங்க நான் சொன்னேன் ரெடிமேட் காங்கிரிகேஷன் இருக்குது, அதனால இங்க பிரசங்கம் பண்றேன்ட்டு நான் ஒரு பாடலை ஆரம்பித்தேன். ஹிந்தியில ஒரு பாட்டு உண்டு, அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, மன் கா தீப்பு ஜலா ஜீவன தீப்பு ஜலா ख्वाबों में खोया है जाग जरा मात. ஒரே ஒரு வரியை மாத்திரம் படிக்கிறேன். मन का दीप जला जीवन दीप जला ख्वाबों में खोया है जाग जरा मत वाले. ओ ख्वाबों में खोया है जाग जरा मत वाले. सच बतलाओ तेरे मन में रात कैसी छाई. अच्छा नहीं है एक संभल जा यीशु से है जुदाई. यीशु को अपना, यीशु को अपना ख्वाबों में खोया है जाग जरा मत वाले. ओ ख्वाबों में खोया है जाग जरा मत वाले. பாட்டு ஆடினோடனே கொஞ்சம் பேர் தலை ஆட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சிட்டு முசுக்குட்ட செடியில் கத்தர் அசைவாட ஆரம்பிச்சாருன்னு நான் தைரியமா பிரசங்கம் பண்ணேன். ஒரு 20 நிமிஷம் பேசுறோன்னே அந்த கிராமத்துக்கு பெரிய மனுஷன் சொன்னாரு, தம்பி நீங்க பேசிட்டு போனீங்கன்னா எப்படி படிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. நான் சொன்னேன் புதிய ஏற்பாடு வச்சுக்க, நான் காசு கொடுத்தா தான் தருவேன். நல்லதுயா. உடனே அவர் வாங்கினார். எங்க ஊர்ல குரங்கு புத்தி, ஒரு ஆள் தொப்பியை கீழே போட்டா எல்லாம் போட்டுருவான். அதனால ஒரு ஆள் வாங்கணும், எல்லாரும் வாங்கணும். 37 தான் கொண்டு போயிருந்தா 37 அவுட்டு, மீது 8 பேருக்கு இல்லை, எங்களுக்கு கிடைக்காதான்னு சொன்னாரு. அப்போ ஒருத்தர் கேட்டாரு, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நாங்க அங்க வந்து வாங்கிக்கிடுறோம்னு சொன்னோம். அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன் நாங்க தாவூதுல இந்த வீட்டுல இருக்கிறோம்னு சொன்ன போது அவர் சொன்னார், ஐயோ அந்த வீட்லயா, பூத வீடு. நான் அந்த பூத வீட்டுல தான் இருந்தேன். எங்க வீடு இந்த ஹால் எவ்வளவு நீளமா அவ்வளவு நீளம், நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி. அங்க என் மனைவி ஒரே ஒரு கதவு தான், உள்ளுக்குள்ள போகும்போது 12 மணிக்கு டார்ச் அடிச்சாதான் லைட் தெரியும். அப்படி விட அங்கதான் கிச்சன், ஒரே ஒரு அறை, ஒரு லைட்டும் கிடையாது, அது ஒரு ஜன்னலும் கிடையாது, ஒரு வாசல் பின்னால ஒரு வாசல், இவ்வளவுதான் அந்த வீடு. கோட் அங்கதான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதுக்காக வீடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்க அந்த வீட்டுல, ஐயோ அந்த வீட்டுல இருக்கிறீங்க. உடனே சொன்னார் ஒருத்தர், என் வீடு மார்க்கெட்ல நடுவுல காலியா கிடக்குது, சும்மா கிடக்குது, நீங்க இருங்க, எந்தாங்க சாதி. அல்லேலூயா. நல்ல வீடு, மார்க்கெட் நடுவுல நல்ல அறையோடு கூட கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, அங்க ராம்ஜி சிங் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜபுத்திரர், அவருடைய தம்பியும் அவரும் தான் அந்த ஊர்ல பயங்கரமான ஆட்கள். அந்த ராம்ஜி சிங் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து எனக்கு வேணும், உங்க வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்டாரு. இவன் என்னை கூட்டிட்டு போன சொன்னா, உங்களை தப்பா கூட்டிட்டு வந்துட்டேன், எனக்கு தெரியாது, கர்த்தர் ரைட் ஆக்கிடுவாரு. அல்லேலூயா. நீ தப்பா கூட்டு வந்தாலும் கர்த்தர் ரைட் ஆக்கிடுவாரு. நடந்தது என்ன தெரியுமா, அந்த ராம்ஜி சிங் அடுத்த நாள் என் வீட்டுக்கு வந்தாரு. அவர் எங்க வீடை மாத்தி கொடுத்தாரு. அவங்க வீட்டுல நாங்களாம் சென்று அவருக்கு நான் சுவிசேஷம் சொன்ன போது அவர் என்ன செய்வார் தெரியுமா, புதிய ஏற்பாடு எடுத்துட்டு போய் அவங்க லட்சார்ச்சனை கொண்டாடுவாங்க கோயில்ல. பெரிய, அதாவது லட்சம் தடவை தன்னுடைய தேவனுடைய பெயரை சொல்லுவாங்க. இவர் என்ன செய்வார் தெரியுமா, பூஜாரிட்ட அந்த மைக்க வாங்கி நான் வாசிக்கிறேன், அவனுக்கு யாரும் பயப்பட மாட்டார், வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல இயேசு இந்த உலகத்துல ரட்சிக்க வந்தா, பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தா, நீ நாம எல்லாரும் பாவம் என்று அவர் எங்களுக்கு பதிலாக அவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அல்லேலூயா. நீ சத்துருவை கண்டு நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்துருவின் ஞானத்தை பைத்தியம் பிடிக்க செய்கிறவர் என் ஆண்டவர். எந்த அரண்மனையிலே இருந்து அரசாங்க சட்டம் புறப்பட்டதோ அந்த அரண்மனையிலேயே கர்த்தரின் கிரியையை நடப்பிக்கிற நல்ல ஆண்டவர்.
அந்த மோசே அங்கே வளர்த்து தந்தார். காரியங்கள் விளங்க பண்ணுகிறது உங்களுக்கு தெரியும். அந்த மோசே அந்த தேவனுடைய ஜனங்களை பிரித்து கொண்டு வருகிறான். வனாந்திரத்துக்குள்ளே வந்து விட்டான். வனாந்திரத்திலே ஜனங்கள் மோசே தேவ பர்வதத்தில் ஏறி இருக்கும் போது அங்கே ஒரு காரியம் செய்கிறார்கள். கீழே கன்று குட்டிகளை உண்டாக்கி அவர்கள் நடனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தானுக்கு தெரியும் இந்த யூத ஜாதி அழிக்கப்பட வேண்டும், இவர்கள் அழிக்கப்பட்டால் தான் என்னுடைய தலை தப்பும் என்று அறிந்திருந்த அந்த சாத்தானுடைய சதி அவர்களுக்கு ஒரு கண்டுக்குட்டியை உண்டாயிற்று. பொன் கண்டுக்குட்டியை உண்டாக்கி அவர்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களை அறமாக்கப் போகிறேன், அழிக்கப் போகிறேன். ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை கானானுக்குள் கொண்டு போய் அனைத்தையும் சுதந்திரிக்க கொடுப்பேன். நீங்களும் நானும் இப்ப போட்டீங்களா? அதே மாதிரி அல்லையே போட்டிருப்போம். நான் கத்திற்கு முன்னதான் உண்மையா இருந்தேன்னு சொல்லியிருப்போம். நான் மோசே அப்படி சொல்லவில்லை, அப்படி சொல்லவில்லை. எபிரேய நிர்பாக்கியம் சொல்கிறான், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். என்னையா அது? யூதா கோத்திரத்தில் தான் கிறிஸ்து தோன்ற வேண்டும். அவர்தான் அவனுடைய தலையை நசுக்குவதற்கு நியமிக்கப்பட்டவர். என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து யூதா கோத்திரம் அழிக்கப்பட்டால், லேவி கோத்திரத்திலே பிறந்திருக்கிற என்னை ஆசீர்வதித்து யூதா கோத்திரம் அழிக்கப்பட்டு விட்டால் கிறிஸ்து வெளிப்பட முடியாது, நியாயப்பிரமாணிகன் வெளிப்பட முடியாது. ஆகையினால் ஆண்டவரே, நீங்க எனக்கு தருகிற ஆசீர்வாதம் கிறிஸ்து வெளிப்படுவதற்கு தடையாயிருக்குமானால் வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. நீங்க எனக்கு தருகிற ஆசீர்வாதம் கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு தடையா இருக்குமானால் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாம். என் பெயரையும் கிறுக்கி போடும். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உங்களை பார்த்து கேட்கிறார். தேவன் தருகிற ஆசீர்வாதம் வேண்டுமா, அல்லது கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அவரே தருகிற ஆசீர்வாதம் தடையா இருக்குமானால் எனக்கு அது வேண்டாம். சத்ருவின் ராஜ்யத்துக்கு முடிவு கட்டுவது மாத்திரம்தான் என் நோக்கம். தேவன் எனக்கு தருகிற ஆசீர்வாதமும் அதற்கு தடையா இருக்குமானால் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். எனக்கு ஒரு நண்பரை தெரியும். அவர் மிகுந்த கஷ்டத்தில் இருந்து படித்து முன்னேறி வந்தவர். அவருடைய தாய் வீடுகளிலே வேலை செய்து அவரை படிக்க வைத்திருந்ததினாலே உயர்ந்த நிலைமைக்கு வந்தபோது வெளிநாட்டுக்கு சென்று படிக்கும்படியான ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. கிடைத்த பின்னர் வெளிநாட்டு அரசாங்கம் அவரை உயர்ந்த வேலையில் இருக்கும்படியாக வேண்டிக் கொண்டது. மாத சம்பளம் 3.5 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு ஆயத்தமானது. ஒரு பங்களா, ஒரு கார், நினைத்த நேரத்தில் எங்கும் செல்லலாம் என்கிற பெரிய வேலைக்கு அவரை கொடுத்தது. அவரை பார்த்து அந்த அரசாங்கம் கேட்டது, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய பரந்த பாரதத்தை என் ஆண்டவராகிய இயேசு என்னை உயர்ந்த நிலையில நடக்க வைத்திருக்கிற அவரை அறிவிக்க என்னை ஆண்டவர் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக எனக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தையும் செல்வங்களையும் நான் அவருக்கே சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வட இந்தியாவின் ஒரு ஓரத்தில் நின்று இதுவரை 127 பேரை, படித்தவர்களை, பலசாலிகளை ஆண்டவருக்காக எழுப்பி விடுகிற ஒரு நல்ல ஆயுதமாக ஆண்டவர் அவரை மாற்றிவிட்டார்.
சமீபத்திலே அவரை சந்தித்த என்னுடைய நண்பர் சொன்னார், he studied in England. இங்கிலாந்திலே படித்தான், முதல் மாணவனாக தேறினான். 3.5 லட்சம் ரூபாய் மாத வருமானத்திற்கு அவனுக்கு வழி திறந்தது. ஆனால் இன்றைக்கு அவனுடைய இருப்பிடத்திலே உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு சோஃபா கூட இல்லாமல் ஒரு திண்ணையை கட்டி வைத்து அதிலிருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை பார்த்து நான் கலங்கிவிட்டேன். அவனிடத்தில் கேட்டபோது அவன் சொன்ன பதில், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சகோதரா, சகோதரியே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் முதலாவது பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேர் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்? உங்களுடைய உணர்ச்சி தூண்டிவிட்டல்ல. இப்பொழுது யாரும் கண்ணை மூட வேண்டாம், தைரியமாக சொல்லுங்கள், என் ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுவதற்கு என் படிப்பு, என் செல்வம், என் சம்பத்து எதையும் இழப்பதற்கு நான் ஆயத்தம். எப்படியாயும் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். எல்லாரையும் நான் கை தூக்க சொல்லவில்லை. உத்தமமாய் என் ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு நான் எதையும் இழக்க ஆயத்தம் என்று சொல்லுகிற மோசேக்கு என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டு நீர் தருகிற ஆசீர்வாதம் வேண்டும். எப்படியாயிலும் கிறிஸ்து வெளிப்படுவதற்கு தடையாயிருக்கிறவைகள் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கிற மோசேக்களாக நாங்கள் எழும்ப விரும்புகிறோம். இந்த காலத்து மோசேக்களாக எழும்ப விரும்புகிறோம் என்று சொல்கிறோம். மாத்திரம் தைரியமாக உங்கள் கரங்களை காணுங்கள். கரங்களை தூக்கினவர்கள் மாத்திரம் எழுந்து நில்லுங்கள். நேரம் இல்லைதான். தேவன் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். தேவன் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். இந்த சுவிசேஷம் அறியப்படாத மக்களுக்கு சொல்லுவதற்கு, இந்த சுவிசேஷம் அறியப்படாத மக்கள் மத்தியிலே விளக்க பண்ணுவதற்கு, இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தெரிவிக்கப்படாத மக்களுக்கு போவதற்கு நீ உன்னையும் ஒப்புக் கொடுத்தது உண்மை என்றால் கண்களை மூடி கரங்களை கூப்பி சொல்லுங்கள், இந்த விந்தை அன்புக்கு ஈடாக என்ன காணிக்கை தருவேன் சுவாமி, என்ன காணிக்கை தருவேன். அவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை உன்னையே கேட்கலாம், அல்லது உன்னுடைய சொத்துக்களை கேட்கலாம், அல்லது உன்னுடைய பிள்ளைகளை கேட்கலாம்,
அல்லது உன்னுடைய தாளந்துகளை கேட்கலாம், அல்லது உன்னுடைய நேரத்தை கேட்கலாம், அல்லது உன்னுடைய முழங்கால்களை கேட்கலாம். அவர் உன்னிடத்தில் என்ன கேட்கிறார் எனக்கு தெரியாது. அவர் உனக்கு கேட்கிற காரியத்திற்கு மாத்திரம் விட்டு கொடுத்துப்பா. வாயை திறந்து சொல் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்து உனக்கு காண்பிக்கிற அந்த காரியத்திற்கு உன்னை விட்டு கொடுத்து பார்ப்பாய் என்றால் தேவனோடு உன்னை இடைப்படுத்துகிற காரியத்தை நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக 2 கரங்களை உயர்த்தி ஒரு கவியை பாட போகிறோம். உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீர் ஐயா, உமக்காக நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய ஆவியானவர் எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். உம்முடைய சரீரத்தில், எங்களுடைய சரீரத்தில் உம்முடைய ஆவியின் பலன் ஊற்றப்படட்டும். உமக்காகத்தான் வாழ்கிறேன் ஆண்டவரே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லட்டும். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு என்னையும் என்னுடையவைகளையும் தருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரே நான் தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த கவியை மாத்திரம் பாட போகிறோம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீர் ஐயா, பரலோகம் திறந்தீர் ஐயா, எஜமானனே எஜமானனே ராஜனே, எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. சத்துருவினுடைய வாசலை சுதந்தரிப்பதற்கு, தேசத்தின் வாசல்களை அசைப்பதற்கு, சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியான கிரியையை உன்னை கொண்டு செய்வதற்கு, உம்முடைய ராஜ்யம் என்று சொல்கிற உன்னைத்தான் உன்னைத்தான் மறுபடியும் பாட போகிறோம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் என்று அந்த ஒப்பு கொடுத்தலின் மேல் பரலோக அக்கினி, உன்னை அங்கீகரிக்கும் அக்கினி இறங்கி வருவதை நீ பார்ப்பாய். நீயே உன் கண்களால் பார்ப்பாய். அந்த பரலோக அக்கினி உன் மேல் வந்து இறங்குவதை பார்ப்பாய். உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும், என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும், வறுமை